வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் தான் இதில் பார்க்க போகிறீங்க. சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம், அதை தான் என்னென்ன செஞ்சுருந்தோங்கிறத பாருங்கள். ஆனியன் ஊத்தாப்பம், வெண்பொங்கல், காளான் பிரியாணி. சும்மா திடீர்னு முடிவு பண்ணாங்க, அதனால் ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் தான். குருமா, இட்லி, தயிர் பச்சடி, தேங்காய் சட்னி, சாம்பார், அவ்வளோதாங்க. டக்குன்னு முடிவு பண்ணனால சரி நம்ம வீட்டிலே செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தம்பி பெருசாகிட்டான்ல, அதனால் அப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ திண்டுக்கல்லில் இருக்கனால எங்கள் மாமா பசங்க எல்லாத்தையும் அவங்க கூப்பிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினானுங்க. திடீர்னு முடிவெடுத்து தான். சமைக்க மட்டும் நம்மகிட்ட சொன்னானுங்க. சரி, பசங்க ஆசைப்பட்றாங்கல்ல, பெரிய பசங்களாகிட்டா அவங்க ஆசைக்காகவும் நம்ம இருக்கணும்ல, அதனால் எல்லாத்தையும் அழைச்சி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. நீங்களும் பார்த்து எங்கள் சாரை வாழ்த்துங்க. பாப்பா பார்த்திங்கன்னா அவங்க மாமாவுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு பிட்டை போட்டுட்ருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் அவளுக்கு பர்த்டே வருது. பார்த்துக்காங்க, என் பர்த்டேலாம் இதை விட சிறப்பாக பண்ணணும், எனக்கு நீங்கள் தான் ட்ரெஸ் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பிட்டை பெருசாக போட்டுட்ருக்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் தெரியவே இல்லைங்க, அவங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து குழந்தைங்கள பாருங்கள் எவ்வளோலாம் பண்ணுறாங்க. நம்மலாம் 4 அணா கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 ரூபா கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்க கடையில் போய் அதை வாங்கி சாப்பிட்டு வரதே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வளர்ந்து வர்றாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனே சிறப்பாகவும் செஞ்சிட்றாங்க. சாப்பாடு முடிஞ்சோடனே அவ்வளோதான், அடுத்து என்ன, உடனே போய் அதுவும் கேக்கு வெட்டுறது சுத்தமாக நம்ம குடும்பத்தில் செய்யவே மாட்டோம், செய்ய விடவும் மாட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கல்ச்சரில் அப்படி இப்படிம்பாரு. தம்பி வெட்டியே ஆகணும். தம்பியை காட்டிலும் என் தம்பி பசங்க மாமாவுக்கு போய் நான் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் உடனே வாங்கிட்டு வந்துட்டு வெட்டுங்க மாமான்னு பாருங்கள். நீங்களே பார்த்தீங்கன்னா சங்கடப்பட்டுட்டு தான் நிற்பார். என்னென்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. உடனே என் தம்பி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்ததுங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் பேச மாட்டார், கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாட்டார். அவருக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்கவும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக செலப்ரேஷன் போயிட்டுருக்குதுங்க. எனக்கே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்தது. என்னடா நம்ம பையனா இந்தளவுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவனும் அவங்க மாமா பசங்க அவங்க அண்ணா எல்லாம் சேர்ந்து அவங்களா பிளான் பண்ணி காலையில் முடிவு பண்ணி சாயங்காலம் ரொம்பவே சிறப்பாக செஞ்சுட்டானுங்க. அடுத்து என்ன, அந்த ஊற்றி வச்ச ஜூஸை கொடுத்தே ஆகணும்ல, அதனால் எல்லாத்துக்கும் மேடம் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பாப்பா ஓரளவுக்கு வேலைகளில் ஷேர் பண்ணி செஞ்சுருவாங்க. இவனை பார்த்திங்கன்னா என் தம்பி தான் வம்பிழுத்துட்டே தான் இருப்பான். அந்த ஜூஸை சீஎஸ் பண்ணி குடிச்சிட்ருக்குறாங்க. ஃபங்க்ஷன்னாலே இவன் பெரிய அலும்பாக தான் இருக்கும், செம்ம கலாட்டாவாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியாக எல்லோரும் ஜூஸை குடிச்சிட்ருக்காங்க. அந்த 2 ஹவர்ஸ் போனதே தெரியலை. பரவாயில்ல, இந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. என்னென்னா இந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் ரேரு தான், குழந்தைங்களுக்கு மட்டும்தான். அதுவும் இந்தளவுக்கு கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவும் தம்பியும் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தாங்க, ஷர்ட்டு. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. அது அவங்க அப்பா கொடுத்ததில் பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்குறப்ப நமக்கே பரவாயில்ல, நமக்கு எல்லாம் பண்ணுற அம்மா அப்பாவுக்கு நம்மளும் செய்யணும்னு ஒரு வழியாக பிறந்தநாள் முடிஞ்சதுங்க. மகிழ்வித்து மகிழ்வோம்.